லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினா மதிப்பும் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 287 ரூபாய் 51% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாக மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காம பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்திருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 980 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 34 தினார் 976 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 655 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 39 தினார் 973 ஃபில்ஸ். தங்க விலையும் மறுபடியும் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருது. உடனடியாக தீர்மானம் எடுங்க. சம்பளம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நாட்டுக்கு போக வேண்டி வரலாம், இல்லது ரிலீஸ் எடுக்க வேண்டி வரலாம். இதோ 7 வருட சிறை தண்டனை கிரிமினல் கோர்ட்டின் அதிரடி உத்தரவு. 3 சுங்க அதிகாரிகளுக்கு அதிரடியான விசிட் இன்ஸ்பெக்ஷன் ஆரம்பம். ஒமான் நாட்டுடன் அதிரடி ஒத்துழைப்பு கூட்டம். இதோ விரட்டி பிடிக்கிறாங்க ஸ்கூட்டர்கள் எல்லாம். பஹ்ரைன்லையும் ஆரம்பம் வேட்டை. ஒரு வெளிநாட்டவர் கையை ஏற்று கொண்ட சம்பவம். இன்னும் பல செய்திகள் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். காலநிலை ஆய்வாளர்கள் ஃபஹத் அல் தைபி மற்றும் இசா அல் ரமதான் குவைத்துடைய வானிலை 9 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பாலைவன பகுதிகளில் வெப்பநிலை குறைவடையும். குளிர்காலம் மிக அதிகமாகவே இருக்கும். அதே போல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை குவைத்தில் மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்யுமா? இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். முதல் மழையாக குவைத்தில் இந்த மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வருடம். அதே போல் இதோ 70க்கும் மேற்பட்ட கேம்ஸ் மற்றும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டார்ட் விண்டர் வண்டர்லேண்ட். குவைத்துடைய விண்டர் வண்டர்லேண்ட் மற்றும் இன்னும் சில விளையாட்டுத் துறைகள் ஆரம்பமாக இருக்குது. களியாட்டங்கள் மற்றும் விடுமுறைகளை கண்டுகளிக்கவும் விளையாடி மகிழவும் புதிய திட்டங்களை டூரிசம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா இதுல நிறைய பேருக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இன்டர்வண்டர்லேண்ட் போன வருடம் பலரும் இதுல பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து வந்தாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு. வேலை வாய்ப்பும் கிடைத்தது. ஆனா எதிர்பார்த்த சம்பளம் சிலருக்கு கிடைக்காம போச்சு. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த அளவு பிசினஸ் நடக்காதது. அதே மாதிரி இந்த வருடமும் நிறைய பேருக்கு வந்து இந்த விண்டர் வண்டர்லேண்ட்ல வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அதே மாதிரி
நிறைய இடை புதிதாக இடையில புதிதாக முதலாளிகள் ஆரம்பிப்பாங்க கடைகள், பிறகு லாஸ்ட் ஆகினது மூடிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் காத்திருக்குது. அதே போல தொழிலுக்காக வாரவங்க மறக்காம எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிக்கோங்க. எக்ரிமெண்ட் படியே வாங்க. டூரிஸ்ட் வீசாவிலேயே விசிட் வீசாவிலேயே வந்து இந்த இடங்கள்ல வேலை பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் லீகலா எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலாம போகும், சம்பளம் கொடுக்காம போனாலும். 7 வருடம் சிறை தண்டனை, 4,47,000 தினார் அபராதம். சுங்க அதிகாரிகளுக்கு என்ன நடந்துச்சு? ஊழல் மற்றும் பணி துஷ்பிரயோகம், இன்னும் சில செயல்பாடுகள், தவறான செயல்பாடுகளால் இவங்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் 70 வயது நிறைந்த ஒரு குவைத்தி குடிமகன் காரை மோதியதில் பார்த்திங்கன்னா 3 வாகனங்கள் சேதமாக இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து வந்து சம்மந்தப்பட்ட நபரை தற்போது வைத்தியசாலையில் அனுமதிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஜாபர் பாலம் எதிர்வரும் சனிக்கிழமை நாளைய தினம் காலை அதிகாலை 2 மணிலிருந்து காலை 10 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜாபர் பிரிட்ஜ் சனிக்கிழமை அதிகாலை 2 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் யாரும் போகாதீங்க. பாகிஸ்தானி வெளிநாட்டவர் ஒருவர் ஒரு வாகன விபத்துக்குள்ளாக இருக்கிறாரு. பிறகு செக் பண்ணி பார்த்தா போதைப் பொருள் பாவனை என்பது தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி ஆசிய நாட்டை சார்ந்த வெளிநாட்டவர் ஒருவர் தன்னுடைய மணிக்கட்டை அறுத்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறாரு. உடனடியாக அதிகாரிகள் அவரை வந்து பலத்த காவலில் தற்போது ஜப்ரியா மருத்துவமனையில் வச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலதிக விசாரணைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ குவைத்துடைய வங்கிகள் அனைத்து கணக்கு வழக்குகளையும் நிறுத்துகின்றது. என்னதான் ஆச்சு? ஏன் மொத்த டீட்டெயில்ஸையும் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன், கணக்கு வழக்கு, சம்பளம் எல்லாத்தையுமே நிறுத்துகிறாங்க. ஆர்டிக்கல் 8 குடிமக்கள் செய்யும் ஊழல்களால் தான் இந்த சம்பவம். 7 வருடம் சிறை தண்டனையும் 5,99,000 தினார் அபராதமும் ஒரு நபருக்கும் விதித்திருக்கிறாங்க. குடியுரிமையை வந்து போலியாக தயாரித்ததற்காக. அதே போல் வங்கி டிரான்சாக்ஷன்கள், சம்பளம், பணம் அனுப்புறது, பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் கார்டை போட்டு காசு எடுக்கிறது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே டோட்டலாக நிறுத்தப்பட்டது. குவைத்தி குடியுரிமை யார் யாருக்கெல்லாம் இந்த குவைத்தி குடியுரிமை ரத்து செய்யப்பட்டதோ இனி வரும் நாட்களில் அவங்களுடைய எல்லா டிரான்சாக்ஷனும் நிறுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் அதை கூட எடுக்க முடியாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. போச்சு, மொத்தமாக போச்சு. இப்போது உங்களுடைய கஃபீல்கள் இந்த மாதம் சம்பளம் கொடுக்கல, வார மாதம் சம்பளம் கொடுக்கல அப்படின்னா உடனடியாக முடிவெடுங்க. 2 மாதத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க இயலாது. சம்பளம் அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கும் சம்பளம் கிடைக்காது. வீட்டுக்கு சாப்பாடு வாங்கி போகிறதுலேருந்து எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க இந்த குவைத்திகள் அப்படின்னு தெரியல. ஜென்சியாக கேன்சல் ஆகினவங்க ஏற்கனவே பல விடயங்களை இதை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதே போல் அவசரமாக முடிவெடுங்க. என்ன நடக்க போகுதுன்றது அல்லாஹு ஆலம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இதோ தீயணைப்பு துறையின் புதிய பயிற்சியாளர்களுக்கான புதிய பயிற்சி நெறிமுறைகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. தீயணைப்பு துறையில் தங்களுடைய செயல் திறமைகளை காட்டுவதற்கான நேரமாக இது அமைந்ததாகவும் பல அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. வெற்றிகரமாக அவங்களுடைய பயிற்சிகளையும் நிறைவேற்றியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அண்டர் செக்ரட்டரி பிரிகேடியர் ஜெனரல் குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளையும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்டர் செக்யூரிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அதே போல் ஓமான் நாட்டுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் புதிய சட்டத்திட்டங்கள் மற்றும் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் ஒன்றிணைந்து தொடர்ந்துமே இந்த நாட்களில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் புதிய சட்டத்திட்டங்களை வழிவகுத்து வராங்க. கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அதாவது அரபு நாடுகள் ஒன்றிணைந்து ஏற்படுத்த போகும் இந்த சில மாற்றங்களில் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியலை. எதிர்வரும் நாட்களில் புதிய புதிய சட்டத்திட்டங்கள் வரலாம். ஏன்னா 6 நாடும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்கன்னா கடைசியில் என்னென்ன மாதிரியான புதிய புதிய சட்டங்கள் வரும் அப்படின்றது தெரியலை. பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படித்தான் என்ன மாதிரியான சிச்சுவேஷன்களுக்கு நம்மளுக்கு முகம் கொடுக்க வருது இந்த அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் அப்படின்னு. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு நாட்டில் நீங்கள் செய்கிற தவறு இன்னொரு நாட்டையும் சேர்த்து பாதிக்கும். அதே மாதிரி இன்னொரு நாட்டுக்கும் போக முடியாத சூழல் கூட வரலாம். ஏன்னா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மீட்டிங் எந்த அளவில் இருக்கும் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் எந்த அளவில் இருக்கும்னு. அதே மாதிரி செக்யூரிட்டி கண்காணிப்புகளும் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் பஹ்ரைன் நாட்டில் கூட இப்போ புதிய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் ஓடுறது, அதே மாதிரி இந்த பக்காலாக்களுக்கு டெலிவரி ஓடுறது, அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சல்மியா ஹவாலி பக்கமெல்லாம் நிறையவே இந்த ஸ்கூட்டர்களில் பயணிக்கக்கூடியவங்க இருப்பாங்க.
குவைத்தில் இன்னும் அதுக்கு சரியான ஒரு கெடுபடியான சட்டம் வரலை. ஆனால் பஹ்ரைன் லெட்ஸ் பிகின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதிரடியாக தட்டி தூக்குறாங்க ரோட்டோரமாக. யார் ஸ்கூட்டரில் போனாலும் வந்தாலும். அந்த வீடியோ காட்சியும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு என்ன காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன். நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு. நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான். தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.